ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அபிமான் விலாக்ஸ். ஸோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்னுடைய ஃபஸ்ட்டு விலாக் டாக்குமெண்ட்ரி. ஸோ இது எதை பற்றின ஒரு விலாக் டாக்குமெண்ட்ரினா, என்னுடைய 3 நாள் ட்ரிப். நான் லங்காவி டு சுவைப்பட்டன் டு கோலாலம்பூர், அது 3 இடத்துக்கு நான் ட்ராவல் பண்ணி போயிருந்தேன். ஸோ இந்த ட்ராவலில் என்னுடைய அனுபவங்கள், எடுத்த ஃபுட்டேஜஸ், எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நான் கூட பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ வித்தவுட் எனி டிலே வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இன்றைக்கி நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுற இந்த டைம் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான நாள். ஏன்னா இன்றைக்கி 1 ஆகஸ்ட் 2026 என்னுடைய 17th பர்த்டே. ஸோ அதுக்காக உங்கள் விஷஸை கீழே கமெண்ட்ஸ் ஃப்ரீயாகவே இருக்குது. யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, அது ஒரு தனி கவலையாகவே இருக்குது. ஸோ அதனால் கமெண்ட்ஸை நல்லா ஃபில்லப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸை நான் பார்க்க மாட்டேன்னு நினைக்காதீங்க. நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், நீங்கள் தான் கவனிக்க மாட்டேங்கிறீங்க இருக்கீங்க. ஸோ கமெண்ட்ஸ் நல்லா பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பிஃபோர் த ட்ரிப், ட்ரிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு கடையில் வேலை செஞ்சு அதுக்குள்ள சேர்த்து வச்ச காசுலாம் ஒரு 100 வெள்ளிக்கு சில பொருட்களை ஆர்டர் பண்ணியிருந்தேன். அப்போ என்னாச்சுன்னா, அதில் நிறைய பொருள் சரியாகவே வரல. ரொம்ப ஃபெயிலியர் ஆகி, சட்டை சைஸ் பத்தாமல், வாட்ச் லைட் எரியாமல், சில வாட்செல்லாம் பேட்ரி போடாமல் கூட கொடுத்தாங்க. அதெல்லாம் ரொம்ப பாதிப்பாங்க. அந்த ட்ரிப் ஃபுல்லாகவே நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அது ஒரே ஜீன்ஸ் தான், அது ஒரே ஒரு ஜீன்ஸை வச்சு தான் நான் ஃபுல்லாக ஓட்டிக்கிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் போன இடம் லங்காவியோட ஜெட்டி தான். ஸோ அங்கே போயிட்டு அந்த ஃபேரியில் ஏறி உட்காந்து அங்கே அப்படியே பாட்டெலாம் கேட்டுக்கிட்டு போயிட்டு கோலாபரிஸில் போயிட்டு அங்கே உட்காந்து. ஸோ அங்கே கூட உட்காந்துட்டு இப்போ ஃபைனலாக கோலாபரிஸ் வந்தோம். இதுக்கப்புறம் போடுற ஒவ்வொரு கண்டென்ட்டும், ஒவ்வொரு வீடியோவும் முன்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன். அங்கே ஒரு கிராப் பிடிச்சி போயிட்டு கேடிஎம்மில் போயிட்டு மெட்ரோ ட்ரெயினில் போயிட்டு ஏறி அங்கே 2-3 ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 9 இயர்ஸ் கழிச்சு நான் மெட்ரோ ட்ரெயின் யூஸ் பண்ணேன். ஸோ கேடிஎம்லேருந்து இறங்கினோன்னே நாங்கள் ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து ஒரு சேசி டிரைவருக்கு அனுப்புகிறோம். ஸோ ஒரு சேசி டிரைவர் எங்களை ஏற்றிக்கிட்டாரு. ஸோ அங்கேருந்து ஒரு எஸ்பியில் இருக்கக்கூடிய பெத்தல் அசம்பிளி அப்படிங்கிற ஒரு சேர்ச்சியில் போயிட்டு ஒரு சர்வீஸில் நாங்கள் கலந்துக்கிட்டோம். ஸோ சர்வீஸ் முடிஞ்சோன்னா ஒரு நைட்டு 12:30 மணிக்கு கிட்ட இருக்கோம். ஸோ பஸ் ஏறி கோலாலம்பூர் போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ போகிற வழியிலே நல்லா தூங்கி நல்லா பாட்டெலாம் கேட்டுட்டு போயிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்கி அந்த பில்டிங்ஸ்லாம் நைட்டில் நாங்கள் ஷூட் பண்ண பில்டிங்ஸோட அந்த ஃபுட்டேஜஸ்லாம் இருக்குது. ஸோ இருக்கும்னு நினைக்கிறேன், இருந்தால் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு டே 2. டே 2ல் நாங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கான எடுத்து என்ன போனோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு 5 மணிக்கெலாம் ஒரு டோலில் நிப்பாட்டி நாங்கள் குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு ஒரு 1 hour ட்ராவல் பண்ணி கோலாலம்பூரில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சுக்கில் போனோம். ஸோ கோலாலம்பூர் போயிட்டு ஒரு சர்ச் ரீச் பண்ணோம். ஸோ அந்த சர்ச்சில் ஒரு 4 மணி நேரம் ஒரு சர்வீஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு மறுபடியும் பஸ் ஏறி எஸ்பிக்கு போக ஆரம்பித்தோம். எஸ்பியில் போயிட்டு எங்களுக்கு என்ன வேலை இருந்துச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு தாமஸ் 2 நாள் சேர்ச்சி அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு. ஸோ அங்கே உள்ள ஜனங்களுக்கு. ஸோ அங்கே போயிட்டு அங்கே போனோடனே நிறைய சிலைகள், அந்த ஸ்விம்மிங் ஃபுல்லாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சிலைகள் கூடலாம் அழகாக அந்த ரியாக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே உள்ள கஃபேலெல்லாம் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சர்வீஸில் போயிட்டு அதுக்கப்புறம் ரூம் கீ கொடுத்தாங்க. ஸோ ரூமில் போய் பார்த்தா 5 star ஹோட்டலுங்க. எல்லாமே அந்த அந்த சேரு, அந்த மக்ஸு, இந்த பாத்ரூமில் இருக்க ஹேர் ட்ரையரு,
பாத்ரூம், ஹீட்டரு, மற்ற எக்ஸசரிஸ் எல்லாமே அவ்வளோ நல்லா இருந்துச்சு, அவ்வளோ ப்ரீமியமாக இருந்துச்சு. ஸோ அங்கே தங்கிட்டு ஹோட்டல் தங்கிட்டு அடுத்த ஆள் சர்வீஸ் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி செக் அவுட் பண்ணிவிட்டு சிஎம்என் ஹோட்டல்னு சொல்லிட்டு ஹோட்டல் போனோம். அங்கே வந்து ஃபஸ்ட்டு ராஜ்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரொம்ப அன்பாக எங்களை இன்வைட் பண்ணி ரூம்லாம் எடுத்து கொடுத்து ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டாரு. ஸோ அந்த ரூமோட ஃபுட்டேஜஸ் நான் ஆட் பண்ணுவேன். எல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ அடுத்த நாள் டே 3 வந்து என்ன ஆச்சுன்னா, அது வந்து கிராப் பிடிச்சி போயிட்டு எஸ்பியில் உள்ள கேடிஎம் இருக்குல்ல, ஸோ அங்கே போயிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய ட்ரெயின்லாம் போகிறத பார்த்தோம், அந்த ஃபுட்டேஜஸ்லாம் ஆட் பண்ணோம். ஸோ ட்ரெயின் ஏறினோடனே ட்ரெயின் ஏறிட்ட உடனே நாங்கள் ஃபோட்டோஸில் எக்கச்சக்க எடுத்து தள்ளிட்டோம். ஸோ அதோட ஃபோட்டோஸ்லாம் போடுறோம். அந்த பிளேஸ்லேருந்து ஃபேர் ஏறி அங்கேருந்து லங்காய்க்கு வந்தோம். ஸோ லங்காய்க்கு வந்தவங்க அங்கே உலகம் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ட்ராவலில் நான் கற்றுக்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. ட்ரிப்பில் நான் பார்க்காத நிறைய விஷயங்கள் பார்த்தேன். ஸோ ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு கோலம்பர்க் பண்ணேன். அதே ஒரு 9 இயர்ஸ் கழிச்சு மற்ற ட்ரெயினில் ட்ராவல் பண்ணேன். இதெல்லாம் ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் வாழ்க்கையில். ஸோ ஒன்ஸ் செகண்ட் எனக்கு வந்து என்னுடைய பர்த்டே. ஸோ அதனால் உங்கள் விஷயத்தை கீழே கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இன்னொரு அழகான எங்கேஜிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் உங்ககிட்டேருந்து விடைபெறுவது அபிமா விலாக்ஸ் உடைய அபிமாவில் அகிலன். டாட்டா.